வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிரெட்டை வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அதே மாதிரி ரொம்ப ஹெல்தி, நமக்கு வயிறு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவும் டின்னருக்காகவும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்நாக்ஸுக்காக ஈவினிங்லேயும் எடுத்துக்கலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மசாலா பிரெட் தான் செய்ய போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டான பிரெட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டான அந்த மைதா பிரெட்டு எடுக்காதீங்க, அது ரொம்ப ஸ்வீட் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஸ்பைஸியாக செய்கிறோம், அதனால் இந்த மாதிரி பிரெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பிரெட் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம முட்டை எடுத்துக்கலாம். முட்டை கலவை செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் முதல்ல நான் 5 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இந்த 5 முட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 10 ஸ்லைஸ்லேருந்து 12 ஸ்லைஸ் வரைக்கும் டிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி 5 முட்டையும் உடச்சி சேர்த்துக்குங்க. இந்த முட்டை கூட பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பாலெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்பைஸியாக பண்ண போகிறோம். அதனால் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ 5 முட்டையும் நம்ம உடச்சி இது மாதிரி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் கலர் இருந்துச்சு அப்படின்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூடயே ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு தனி மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறமா இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக உப்பு எடுத்துக்கலாம். அது கூடயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது நம்ம காஞ்ச மிளகாவை கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்சியில் போட்டுட்டு அடித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் கிடைக்கும். இது மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ரெசிபிக்கு நமக்கு யூஸ் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். முட்டை அப்படின்னாலே கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்தோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூடவே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் மட்டுமே சேர்த்துக்கலாம். அது கூடயே ஒரு 1/2 கைப்பிடிக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலைகளை நல்லா பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். அதுக்காக இது மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃபோர்க்காலையும் கலந்து விடலாம், விஸ்காலையும் கலந்து விடலாம். நல்லா அடித்து கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்துடுச்சு இல்லையா? இதுக்கப்புறமா 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன். நம்ம வீட்டில் நார்மலாக காஃபி டம்ளர் இருக்கும் இல்லையா, அதில் 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. அதாவது 100 ml நம்மளுக்கு பால் இருந்துச்சு அப்படின்னா போதும். இப்போ இந்த பாலையும் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. நம்மளுக்கு முட்டை கலவை ரெடியாக இருக்குது. அடுத்ததாக நம்ம தோசை தவாவை சூடு பண்ணிக்கலாம். மசாலா பிரெட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி தோசை தவாவை சூடு பண்ணியிருக்கேன். தோசை தவா ரொம்ப அதிகமாக சூடாகாமல் மிதமான சூட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி 1/2 டீஸ்பூனுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பட்டர் சேர்த்துட்டு இந்த ரெசிபி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா வரும், ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம ஆயில் சேர்க்குறத விட இது மாதிரி பட்டர் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வரும். பட்டரை நல்லா இந்த மாதிரி தவா ஃபுல்லாக பரப்பி விட்டதுக்கப்புறம் நம்ம முட்டை கலவை செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பிரெட்டை எடுத்துகிட்டு அதில் நனைச்சிட்டு நம்ம 2 சைடும் ஒரே மாதிரி நனைச்சிக்கலாம். இந்த மாதிரி தோசை தவாவுக்கு பக்கத்திலே வச்சுட்டு இந்த மாதிரி நனைச்சி எடுத்துகிட்டு நம்ம போடுறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ செய்கிறது பிரெட்டு அப்படிங்கிறதுனால ரொம்ப ஊறிடுச்சு அப்படின்னா அப்படியே நம்மளுக்கு பிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பக்கத்திலே வச்சுட்டு இதை பண்ணுங்கள். இப்போ நான் 2 பிரெட்டை முதல்ல சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இது மேலே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மல்லித்தலையும் தூவிக்கலாம். நம்ம மல்லித்தலை எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நம்மளுக்கு முட்டை கலவையிலேயே அதிகமாக தங்கிடும். அதையும் சேர்த்து நம்ம எடுக்கிற மாதிரி அடுத்தடுத்து பிரெட்டில் நனைச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அது மேலேயே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இது மேலே கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மேலேயும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்குங்க. மிதமான தீயில் ஒரு 2 நிமிஷம் இருந்துச்சு அப்படின்னா போதும். ஒரு சைடு நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக முட்டை கலவையை அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா இது மேலே நம்ம சில்லி ஃப்ளேக்ஸும் கூடவே கொத்தமல்லி இலைகளையும் சேர்க்க போகிறோம். இது மாதிரி போடுறதுனால பார்க்கவும் நல்லாயிருக்கும், நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இது மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி சேர்த்து கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு மேலேயே கொஞ்சம் பட்டரும் போட்டுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரெட்டை இன்னொரு தடவை நம்ம திருப்பி போட்டுக்கணும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக முட்டை கலவை சேர்த்தோம் இல்லையா, அதனால் இன்னொரு தடவை இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடுமே முட்டை கலவை நல்லா வெந்து வந்துடுச்சு. அதே மாதிரி நம்ம சேர்த்த சில்லி ஃப்ளேக்ஸும் மல்லி இலையும் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், மொறுமொறுன்னு ஆகாது. நம்ம பாலெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா சாஃப்டாக மசாலா ப்ரெட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எடுத்துக்கலாம். இதே மாதிரியே இருக்கிற எல்லா ப்ரெட்டையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மசாலா ப்ரெட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷமே நமக்கு அதிகம்தான். அதே மாதிரி ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம பால் முட்டை எல்லாமே சேர்த்துருக்கோம். அதே மாதிரி கோதுமை ப்ரெட்டில் தான் இதை செய்கிறோம். அதனால் அது தாராளமாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். பசியான நேரத்தில் ஒரு 4 துண்டு ப்ரெட் மட்டும் சாப்பிட்டோம் அப்படின்னாலே நல்ல வயிறு ஃபில்லிங் ஆயிரும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதை எடுத்துக்கலாம், டின்னருக்கும் எடுத்துக்கலாம். அவசரமாக நம்ம எதுவுமே செய்ய முடியாத நேரத்தில் இந்த மாதிரி செய்யலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம அம்மாஸ் கிச்சனை இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட மற்ற ரெசிபிஸையும் பாருங்கள். தொடர்ந்து அம்மாஸ் கிச்சனை பார்த்துக்கிட்டே இருங்க. ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க.